அண்மை செய்தி. நாடு முழுவதும் அரசு பணிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழாவானது தற்போது நடைபெற்று வருகிறது. பிரதமர் மோடி தற்போது இந்த விழாவில் பங்கேற்று 50,000 விண்ணப்பதாரர்களுக்கு பணி நியமனம் ஆணையை விநியோகம் செய்கிறார். காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் மோடி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 51,000 பேருக்கு காணொலி வாயிலாக வேலைவாய்ப்பு முகாமினை பிரதமர் மோடி துவங்கி வைத்தார். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காணொலி வாயிலாக வேலைவாய்ப்பு முகாமினை பிரதமர் மோடி தற்போது துவங்கி வைத்தார். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யோகேஸ்வரன். தற்போது பிரதமர் மோடி காணொலி வாயிலாக வேலைவாய்ப்பு முகாமினை துவங்கி வைத்துள்ளார். இதுகுறித்த விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வருணியா, மத்திய அமைச்சகங்கள் கீழ் காலி பணியிடங்களாக இருக்கவற்றில் ரோஸ்கர் மேளா எனும் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு பணியாளர்களை நியமித்து வருகிறது. அதனுடைய 15வது நியமனம் இன்று காணொலி காட்சி மூலம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில நாடு முழுவதும் 47 இடங்கள்ல இந்த ரோஸ்கர் மேளா திருவிழா என்பதை மத்திய அரசு நடத்தி வருகிறது. குறிப்பாக வருவாய்த்துறை, பணியாளர் மற்றும் பொதுக்குறைகள், ஓய்வூதியத்துறை அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், அஞ்சல் துறை, உயர்கல்வித்துறை, ரயில்வே அமைச்சகம், தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சகங்கள்ல காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களை நிரப்பக்கூடிய முயற்சியாக இன்று 51,000 பேருக்கு பணி நியமனங்களை பிரதமர் நரேந்திர மோடி வழங்கியிருக்கிறார். டெல்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி புதிதாக பணிகள் சேர இருக்கக்கூடிய பணியாளர்களோடு உரையாற்றிய பிறகு அவர்களுக்கான பணி நியமன கடிதங்களை வழங்கியிருந்தார்கள். இந்த திட்டம் தொடங்கப்பட்டு சில ஆண்டுகள் ஆன பிறகு 15வது முறையாக இத்திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இன்று 51,000 பேருக்கு மத்திய அரசு பணியிடங்கள்ல அந்த பணிக்கான அதிகாரப்பூர்வ அந்த அறிவிப்புகளை எல்லாம் அவர் பிரதமர் வழங்கியிருக்க. குறிப்பாக இது மத்திய அரசை சார்ந்த நிறுவனங்கள்ல காலி பணியிடங்களாக இருக்கக்கூடிய பணியிடங்கள் நிரப்பக்கூடிய ஒரு முயற்சியாகவே மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. முன்பு எல்லாம் மத்திய அரசு அதன் துறை வேலை வாய்ப்பை கிடைத்தவுடன் பணியாளர்களை நேரில் அழைத்து பணிக்கு அழைத்து செல்வார்கள். ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரையிலுமே ரோஸ்கர் மேளா எனும் ஒரு திட்டத்தை தொடங்கி நாடு முழுவதுமே இதற்கு பல்வேறு இடங்கள்ல பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றக்கூடிய வகையில ஏற்பாடுகள் செய்யப்பட்டு ஒரே நேரத்தில் அந்த குறிப்பிட்ட அனைவருக்குமே பணி நியமனங்களை வழங்கக்கூடிய முயற்சி தான் இந்த ரோஸ்கர் மேளா முயற்சி. அதனுடைய ஒரு பகுதியாகவே இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி காலை 11 மணிக்கு தொடங்கிய இந்த நிகழ்ச்சியில 51,000 பேருக்கு நாடு முழுவதுமே மத்திய அமைச்சகங்கள்ல காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்கள்ல பணி நியமன ஆணைகளை வழங்கியிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நேரலையில பார்க்க முடிந்தது. வர்ணியா. யோகேஸ்வரன், விவரங்களுக்கு நன்றி.